வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஐஐடி ஜேஇ மேக்ஸ், அதாவது ஐஐடி ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், வெதர் யூ ஆர் பிலாங்ஸ் டு 11th ஸ்டாண்டர்ட் ஆர் 12th ஸ்டாண்டர்ட், நீங்கள் வந்து ஐஐடி ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான பேசிக் மேக்ஸ் டாப்பிக்ல இருந்து சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஐ திங்க் மோர் தென் ஒரு 10 இல்லை 12 ஒரு 15 சம்ஸ் வந்து நான் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நான் ப்ரீவியஸ் டாபிக்ஸில் சில பேசிக் கொஸ்டின்ஸு, சில கான்செப்ட்ஸ் ஓரியன்டட் சம்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அப்படின்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும் சார், நான் டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த செஷனுடைய பர்பஸ் என்னன்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ ஒரு சம்மும் எப்படி எப்படி இருக்க போகுது, எந்தெந்த சம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோ கொஸ்டின் அப்பியர் ஆகும் பொழுதே நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அப்படி இல்லைனா பரவாயில்ல, யூ கேன் கண்டினியூ வாட்சிங். உங்களால் ட்ரை பண்ண முடியும்னா நீங்களே ட்ரை பண்ணி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இந்த செஷனுடைய முக்கியமான ஒரு பர்பஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். சால்வ் எக்ஸ் மைனஸ் 2 பவர் 4 எக்ஸ் மைனஸ் 3 பவர் 7 ஓவர் எக்ஸ் மைனஸ் 1 பவர் 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சம்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் தனியாக ஒரு செஷன் எடுத்திருக்கேன். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னன்னா, எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்ல, நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரும் சரி எக்ஸ்ல கூட எந்த நம்பரும் இல்லை, வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ நீங்க டைரக்டா என்ன பண்ணணும், இதோட ரூட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்து ஒரு ரூட். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒரு ரூட். அண்ட் தென் டினாமினேட்டர்ல இருக்கிற எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒரு ரூட். ஸோ இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நம்பர் லைன் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்பர் லைன் சும்மா நீங்க ரேண்டமா வந்து டிரா பண்ணிட்டு யூ கேன் பிளேஸ் த நம்பர்ஸ். 1 2 3 எங்க இருக்கும் உங்களுக்கு ஆர்டரா எழுதிக்கோங்க. 1 இங்க இருக்கும், 2 இங்க இருக்கும், இது வந்து 3 இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆர்டர்ல நீங்க இன்டிஜர் நம்பர் லைன்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி எழுதினாலே போதும், ஓகேங்களா? இப்போ ஞாபகம் என்ன பண்ணணும் சொல்லிட்டு, எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பண்ண போறது ரைட் எண்ட்ல பிளஸ் போடணும். எப்பவுமே என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட்ல ஒரு பிளஸ் போடணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்போ நார்மலா வந்து உங்களுக்கு பவர் எதுவுமே இல்லை, அதாவது வெறும் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்குன்னா நீங்க ஆல்டர்னேட்டிவா சிம்பிள் வந்து மாத்திக்கலாம். பிளஸ் மைனஸ். இந்த மாதிரி பவர்ல நம்பர் இருக்கும் பொழுது, ஞாபகம் இருக்கா? போன செஷன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரீவியஸ் செஷன்ஸ் பிளேலிஸ்ட்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா கூட கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, நான் சொல்லித்தரேன். என்ன பண்ணணும்னா, இந்த பவர்ல நீங்க எந்த நம்பரை ஜம்ப் பண்றீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க இருந்து நான் இங்க ஜம்ப் பண்றேன். யாரு ஜம்ப் பண்றேன்? 3 வந்து ஜம்ப் பண்றேன். அந்த 3 உடைய பவர் வந்து உங்களுக்கு ஆட்ல இருக்கு, புரியுதா? 3 வந்து என்னது 7 இருக்கு, சரிங்களா? அப்போ ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பரா இருந்தா இதோடைய சிம்பிள் நீங்க மாத்தணும், புரியுதா? இதோட சிம்பிள் நீங்க மாத்தணும். ஈவன்ல இருந்தா மாத்தக்கூடாது, அவ்வளவுதான், சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, 2 இங்க தான் இங்க 2 ஜம்ப் பண்றேன். 2 உடைய பவர் வந்து 4 தானே, அப்போ 2 உடைய 4 வந்து ஈவன் தானே, அப்போ உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேணாம். இங்க இருக்கிற மைனஸ் உங்களுக்கு மைனஸாவே தான் வரும். சொல்றது புரியுதா பாருங்க? இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் பா, பட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதான் இங்க வந்து முக்கியமான ஒண்ணு, சரிங்களா? இப்போ அடுத்து 1ன்றது எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல அதோட பவர் 5 இருக்கு, அது ஆட் நம்பர். அப்ப நான் இதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் ஆஸ் பிளஸ். இது வரைக்கும் கிளியரா பாத்துக்கோங்க, இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஆட் நம்பர் அப்படின்னா நீங்க வந்து சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். ஈவன் நம்பர் அப்படின்னா சிம்பிளை நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. யூ கேன் கீப் தி சேம் சிம்பிள். அதாவது பிளஸ் இருந்தால் பிளஸ்ஸாவே வரும், மைனஸ் இருந்தால் மைனஸாவே வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்போ? உங்களுடைய ஃபேக்டர்ஸ்ல பவர் இருக்கும் பொழுது. சார் இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழக்கம் போல அவங்க கொடுத்துருக்கிற கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 டினோட்டிங் ஒன்லி பாசிட்டிவ் தானே. அப்போ உங்களுக்கு இங்க இருந்து இந்த பக்கம் ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. பாசிட்டிவ் டினோட் பண்ற ரீஜன் மட்டும். இங்க எங்க பாசிட்டிவ் டினோட் பண்ணுது? 1க்கு முன்னாடி எல்லாமே பாசிட்டிவ், 3க்கு முன்னாடி எல்லாமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ இதுக்கப்புறமும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? நியூமரேட்டர்ல என்னென்ன இருக்கோ, அதாவது நியூமரேட்டர்ல உங்களுக்கு ஒரு ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு? 2 3 1 இருக்கா? எஸ், நியூமரேட்டர்ல உங்களுக்கு 2 3 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா க்ளோஸ்ட் இன்டர்வல், விச் மீன்ஸ் 2ம் 3யும் நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ இதை நீங்க இந்த நம்பரை நீங்க எக்ஸாக்டா இன்க்ளூட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்க 2வையும் நீங்க சேர்த்து இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஏன் சார்? ஏன்னா 2 வந்து உங்களுக்கு நியூமரேட்டர்ல இருக்கு. அதே மாதிரி 3 நியூமரேட்டர்ல இருக்கா, அப்போ நான் 3யுமே வந்து இன்க்ளூட் பண்ணணும். புரிஞ்சுதா பாருங்க? 1 இன்க்ளூட் பண்ண வேணாம், ஏன்னா 1 வந்து உங்களுக்கு டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ எத்தனை ஸ்டெப்பா போடுறோம் பாருங்க.
ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம், அதை நம்பர்ல என்ன டினோட் பண்றோம், அதுக்கப்புறம் அதோடைய பவர் வச்சு ஈவன் நம்பரா இருந்தா சேஞ்ச் பண்ணாம எழுதுறோம், ஆட் நம்பரா இருந்தா சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் ரீஜியனை நம்ம செலக்ட் பண்றோம். அது மேற்பட்டு நியூமரேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை நாம ஷேடிங்கும் பண்றோம். ஷேடிங் மீன்ஸ் வாட், அது வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இது இன்டர் நோட்டேஷன் எப்படி எழுதுவீங்க, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1 வரைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஓப்பன் இன்டர்வல் தான். அடுத்து யூனியன் 2 மட்டும். அப்போ 2 மட்டும் போது நீங்க 2 மட்டும் தனியா எழுதிக்கணும், சரிங்களா? இல்ல நீங்க டைரக்டா கூட எழுதிக்கலாம், இங்க ஆப்ஷன்ல தகுந்த மாதிரி. அடுத்து 3ல இருந்து பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி தான், சரிங்களா? இதை எழுத மறந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க. 3 இன்க்ளூட் தானே, அப்போ ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ 3, இன்ஃபினிட்டி. இந்த ஆப்ஷன் எங்கம்மா இருக்கு, ஆப்ஷன் எங்க இருக்கு உங்களுக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1. கரெக்டா செக் பண்ணிக்கோங்க, இன்டர்வல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 3 டு இன்ஃபினிட்டி. அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு சி தான் ஃபர்ஸ்ட் சம்முடைய ஆன்சர். புரிஞ்சுதா? செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சதா எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு. அடுத்த சம் போலாமா? புரிஞ்சுதுங்களா? எஸ். இப்போ இதே மாதிரி தான் ஒரு 2-3 சம் நம்ம ஒரே மாதிரி தான் போட போறோம், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இது பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 7 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ நமக்கு பேசிக் கண்டிஷனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த பக்கம் உங்களுக்கு 0 தான் இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எப்பவும் 0 தான் இருக்கணும். ஆனால் இங்கே உங்களுக்கு இல்லை. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ் மைனஸ் 1 நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ எப்படி எழுதுங்க, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 7. இந்த எக்ஸ் மைனஸ் 1 கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும், சரிங்களா? நீங்கள் வந்து இந்த பக்கம் டிவைட்ல வரும்னு நினச்சிக்காதீங்க, ஓகே? ஏன்னா சில பேர் அப்படி நினச்சிப்பீங்க. இது வந்து இங்கே ப்ராடக்ட்ல இருக்கும்போது சப்போஸ் இது இன்டூ 1 நான் போட்டேன்னா அப்படியே நீங்கள் இங்கே கொண்டு வரும்போது என்ன பண்ண போறீங்க, டிவைட் 1 போடக்கூடாது. இது வந்து அப்படியே இங்கே என்ன பண்ணுவோம், மைனஸாக தான் மாறும், சரிங்களா? தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு, கொஸ்டின் நமக்கு இன்டர்வல் தான் கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் நீங்கள் மாற்ற தேவையில்ல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இங்கே எக்ஸ் மைனஸ் 1, அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் 1 நான் காமனாக எடுத்துடுறேன். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 7. இது கம்ப்ளீட்டாக வெளில வந்ததால நான் மைனஸ் 1ன்னு போட்டுக்கிறேன், லெஸ் தென் 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இதை சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் + 6ன்னு வரும். இப்போ இது ஈஸி நமக்கு, சரிங்களா? எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 ஃபேக்டரைஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 லெஸ் தென் 0 வரும். ஞாபகம் இருக்கா? இப்படி பண்ணுவோம்ல, மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 5 வரணும், அப்போ மைனஸ் 2 மைனஸ் 3 போடுவோம்ல, அதுதான். இப்போ எனக்கு இது ஓகே சார், இங்க இருந்து நானே போட்டுருவோம் சார் அப்படின்னா நீங்களே போடலாம். எப்பவுமே ஒரு கொஸ்டினை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நான் உங்களை கைட் பண்றேன்ல, ஸோ எந்த ஸ்டெப்ல இருந்து உங்களால போட முடியும் ஒரு கான்ஃபிடென்ட் வருதோ அங்கிருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் 1 2 3 போன சம் மாதிரியே தான். ஸோ 1 2 3. இப்போ இந்த சம்ல உங்களுக்கு எல்லாமே பவர் வந்து 1 தானே, அப்போ நீங்க ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவா சிம்பிள் மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் போட்டுக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ். கொஸ்டின் என்ன சொல்றாங்க, லெஸ் தென் 0வா, அப்போ நெகட்டிவ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் எங்க இருக்கு, 2க்கும் 3க்கும் இருக்கு, அடுத்து இந்த பக்கம் இருக்கு. இது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0ன்றதால நீங்க ஷேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் வராது. அப்போ இதை மட்டும் நீங்க இன்டர்வல் நோட்டேஷன் எழுதினாலே போதும். அப்போ எப்படி எழுதுவோம், இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டியா, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 1 யூனியன் 2 3, அவ்வளவுதான். இது யூனியன். ஆப்ஷன் எங்கம்மா இருக்கு, இதுக்குமே ஆப்ஷன் சி தான் ஆன்சரா? எஸ், இதுக்குமே போன சம் மாதிரி ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரிஞ்சதா பார்த்துக்கோங்க. எஸ், நான் பேசிக்காக இருக்கிறதால நான் கொஞ்சம் வேகமாக சொல்லி தர மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இல்லை சார் எனக்கு நீங்கள் வேகமாக தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செய்து நான் ஆல்ரெடி இன்இக்வாலிட்டிஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு கூட இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக புரியும், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். இல்லை சார் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த சம் போகலாமா? எஸ், கொஸ்டின் ஸ்க்ரீனில் வரும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் ட்ரை பண்ண முடியும்னா தயவு செய்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினும் வெறுமனே வீடியோ மட்டும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள், சரியா? இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்குது, அப்போ நீங்கள் கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ரூட்டுமா, எக்ஸ் + 4 அப்படின்னா ரூட் யாரு, -4. எக்ஸ் -1னா ரூட் யாரு, 1. +5னா ரூட் யாரு, -5. இங்க தனியா ஒரு எக்ஸ் இருக்குல்ல, அப்போ அதுக்கு ரூட் என்ன, 0ன்னு போடுவீங்க. அடுத்து எக்ஸ் -7னா +7. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஆஸ் யூஷுவல் உங்களுடைய நம்பர் லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க பார்ப்போம். எஸ், நம்பர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாமா? இது ஃபுல்லா எல்லா நம்பரையும் நம்பர் லைன்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5 நம்பர்ஸ் இருக்கிறதால நான் கொஞ்சம் லென்த்தா போட்டுக்கிறேன். இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி.
ஸோ இங்க உங்களுக்கு பவர் டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு பவர் கூட உங்களுக்கு மாறாம தான் இருக்கு. ஸோ நான் டேரெக்டா வந்து சால்வ் பண்ணிடுறேன். ஸோ நம்பர் முதல்ல ஆர்டர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்ல யார் வருவா? -5 வருமா -4 வருமா? -5 தான் வரும். ஏன்னா சில பேர் அந்த மிஸ்டேக்கும் பண்ணுவீங்க, பி கேர்ஃபுல். -4, அடுத்து 0, அடுத்து 1, அடுத்து 7. நீங்க இந்த இடத்துல எப்படி ஒன்னா ரூட் ஆர்டர் எழுதிக்கலாம். பட் நீங்க நம்பர் லைன்ல எழுதும்போது இட் ஷுட் பி இன் ஆர்டர். அதை வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா நம்பர் லைன்ல உங்க இஷ்டத்துக்கு எழுத முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குல்ல, இன்டிஜர் ஆர்டர். 0க்கு ரைட் சைட்ல பாசிட்டிவ் இன்க்ரீசிங்ல போகும், 0க்கு லெஃப்ட் சைட்ல நெகட்டிவ் டிக்ரீசிங்ல போகும். ஸோ அந்த ஆர்டர் வந்து மறந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கு பவர் நம்பர்ஸ், ஈவன் நம்பர் ஆட் நம்பர்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்கிள் பவர்ல தான், எல்லாமே பவர் 1 தானே. அதனால நார்மலா உங்களோட சிம்பிள்ஸ் ஆல்டர்னேட்டிவ் போட்டுக்கலாம். வி கேன் ஸ்டார்ட் வித் பிளஸ்மா. ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் எண்டு கார்னர்ல பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ். இப்போ கொஸ்டின் என்ன கவனிங்க, less than or equal to 0ன்றாங்க. less than or equal to 0னா I am going to cover all the negative region. அப்ப நெகட்டிவ் எங்கெங்கெல்லாம் இருக்கு? இது நெகட்டிவ், சரிங்களா? அதே மாதிரி -4ல இருந்து 0வும் நெகட்டிவ், அதே மாதிரி 1ல இருந்து 7மே நெகட்டிவ். இப்போ ரீஜன்ல மார்க் பண்ணது அப்புறமா நான் என்ன சொன்னேன்? நியூமரேட்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஷேட் பண்ணணும்னு சொன்னேன். நியூமரேட்டர்ல எந்தெந்த ரூட்லாம் இருக்கு? 4 இருக்கா? அப்போ 4க்கு நீங்க ஷேட் பண்ணணும். இந்த ஷேட் பண்றதுக்கான மீனிங் என்னது? நீங்க க்ளோஸ்டு பிராக்கெட் யூஸ் பண்ண போறீங்க, அதுக்காக தான். அதே மாதிரி -1ன்னா 1, அப்போ 1 இருக்கா? அப்போ அதையுமே நீங்க ஷேட் பண்ணணும். அடுத்து 5 இருக்கு, -5, அப்போ இதையுமே நீங்க ஷேட் பண்ணணும். புரியுதா பாருங்க? ஏன்னா நீங்க ரீஜன் கண்டுபிடிக்கிறதுன்றது ஓகே, கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா சம்டைம்ஸ் நீங்க இந்த பிராக்கெட்ல வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அப்போ இதை நீங்க எப்படிமா எழுதுவீங்க? இன்டர்வல் எப்படி எழுதுவீங்க? x பிலாங்ஸ் டு, நீங்க ஆப்ஷன்லாம் பார்க்காதீங்க, முதல்ல எழுதுங்க, அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. -∞ இருந்து -5, -∞ ஓப்பன் பிராக்கெட், -5 வந்து நான் மேல ஷேட் பண்ணதால அது உங்களுக்கு க்ளோஸ்டு பிராக்கெட், யூனியன். அடுத்து -4 வந்து க்ளோஸ்டு ஷேட் பண்ணியிருக்கேன், 0 வந்து ஓப்பன்ல இருக்கு, அடுத்து யூனியன். 1 வந்து நான் ஷேட் பண்ணியிருக்கேன், ஸோ க்ளோஸ்டு, 1,7 ஓப்பன். இப்போ இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரியா? -∞ to -5, -4 to 0, 1 to 7. ஐ திங்க் இது வந்து ஆப்ஷன் பின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? கரெக்டா? கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஆமா, ஆப்ஷன் பி தான். அவ்வளவுதாம்மா. புரிஞ்சதா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி மாத்தி மாத்தி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் கரெக்டா தப்பு இல்லாம எழுதணும். சரிங்களா? எங்க ஓப்பன் பிராக்கெட், எங்க க்ளோஸ்டு பிராக்கெட், எங்க ஷேட் பண்றோம், எங்க நம்ம டைரக்டா ஆன்சர் எழுதுறோம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு பேசிக்கா வரணும். சரிங்களா? அடுத்த சம் போலாமா? இது கிளியர் தானே? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எஸ், நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூட் என்னது? ரூட்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் நம்பர் லைன் போடுங்க. பவர்ல உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பர் ஈவன் நம்பர்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யூனிட் மார்க் தேம் எவ்ரி திங். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் டேரெக்டாக போட ஆரம்பிச்சிடறேன். உங்களால் ட்ரை பண்ண முடியும்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கம்மா. ஸோ 2x - 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ உங்கள் ரூட் வந்து 1/2ன்னு வரும். அடுத்து x - 1னா அப்போ ரூட் வந்து 1. x - 2, இங்கே பாருங்களேன், x - 2/4 டிவைடட் பை x - 2ன்னு இருக்கு. இப்போ இதுல சில பேர் கேட்பீங்க, சார் நான் வந்து இதை கேன்சல் பண்ணலாமா சார்? சில பேர் என்ன யோசிப்பீங்கன்னா, நான் வந்து இதை கேன்சல் பண்ணலாமா சார் அப்படின்னு யோசிப்பீங்க. என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? யா. ஸோ இப்போ இந்த இடத்துல x - 2வை கேன்சல் பண்ணலாமா இல்லையா அப்படின்ற டிஸ்கஷன் பண்ணோம்னா, நீங்க இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற x - 2ல ஒரு x - 2வை நீங்க கேன்சல் பண்ணலாம். ஸோ தட் உங்களுடைய நியூமரேட்டர் வந்து என்னவா மாறும்னா x - 2 பவர் கியூப் உங்களுடைய ஆட் நம்பரா மாறிடும். சரிங்களா? அப்போ அது ரூட்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 வரும். அடுத்து வேற என்ன ரூட் இருக்கு? டினாமினேட்டர்ல 2 இருக்கா? அடுத்து உங்களுக்கு 4மே இருக்கு. புரியுதா பாருங்க? 4 ரூட், ஒன்னு 1/2, ஒன்னு 1, இன்னொன்னு 2, இன்னொன்னு வந்து 4. இப்போ இதெல்லாம் ஆர்டர் எழுதுங்க பார்ப்போம். உங்களோட நம்பர் லைன்ல இது -∞ சார், இது +∞ சார். எங்கம்மா ஒரு 1/2? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 1/2 தான் இருக்கும், அப்படிதானே? ஃபர்ஸ்டே 1/2 தான் வரும், ஆஃப் தான். அடுத்து 1 வரும், அடுத்து 2 வரும், அடுத்து 4 வரும். ஆஸ் யூஷுவல் ரைட் ஹேண்ட் கார்னர்ல ப்ளஸ் போட்டுக்கோங்க. 4 ஜம்ப் பண்றேன். அப்போ 4 உடைய பவர் என்ன? 4 தான். டினாமினேட்டர்ல கவனிங்க, கொஸ்டினை பாருங்க. சரிங்களா? 4 உடைய பவர் 4 தான். அப்போ அது ஈவன் நம்பர் தானே. அப்போ உங்களுக்கு அந்த பிளஸ் அப்படியே தான் வரும். அடுத்து நான் 2வை ஜம்ப் பண்ண போறேன். 2 வந்து நம்ம இங்க கேன்சல் பண்ணதால 3ஆ மாறிடுச்சு. அப்போ அது எனக்கு ஆட் நம்பர். அப்போ பிளஸ்ல இருந்து எனக்கு இது மைனஸா மாறிடும். அடுத்து நெக்ஸ்ட் நான் 1 ஜம்ப் பண்ணணும். நியூமரேட்டர்ல 1 உடைய பவர் பாருங்க, 4 இருக்கா? அது ஈவன் நம்பர், அப்ப நான் மாத்தக்கூடாது. அப்ப இந்த மைனஸ் உங்களுக்கு மைனஸா வரும்.
அடுத்து 1/2 உங்களுக்கு பவர் 1 தான். அப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பவர் 1 மீன்ஸ் வாட்? ஆட் நம்பர் தானே. அப்போ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ எதை நான் மார்க் பண்ணணும்? எங்கெங்க மைனஸ் இருக்கோ அதை மார்க் பண்ணணும். அப்போ இங்க இருந்து 1 மார்க் பண்ணணும், அங்க இருந்து 2வையும் மார்க் பண்ணணும். சார் அப்போ நீங்க அதை ஃபுல்லாவே மார்க் பண்ணலாமே சார், எதுக்கு சார் நீங்க 1 மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த நம்பர் உங்களுக்கு ஒமிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி சார்? 1 டினாமினேட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒமிட் பண்ணிடணும். நல்லா கவனிங்க. சப்போஸ் உங்களுக்கு டினாமினேட்டர் இந்த x-1 இருந்ததுன்னா நாம இந்த 1 வந்து ஒமிட் பண்ணிடுவோம். 1 வந்து சேர்த்துக்க மாட்டோம். ஆனா இப்போ ஃபார்ச்சுனேட்லி இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 1 நமக்கு நியூமரேட்டர்ல தான் இருக்குன்றதால நான் அதை சேர்த்துக்கலாம். அப்போ 1 வந்து நான் ஷேட் பண்ணிடுறேன். இப்போ 1/2 ஷேட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஏன் சார்? ஏன்னா அது உங்களுக்கு நியூமரேட்டர்ல இருக்கு. புரியுதா? அது உங்களுக்கு நியூமரேட்டர்ல இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. 2 ஈவன் தோ நல்லா இப்போ சொல்றது கவனிச்சுக்கோங்க. நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ மீதி உங்களுக்கு x-2 பவர் ஹோல் கியூப் இருக்குன்னு சொல்லிட்டோம். சார் x-2 பவர் ஹோல் கியூப் கேன்சலேஷன் அப்புறமா அது நியூமரேட்டர்ல தானே சார் இருக்கு. அப்போ இது ஆட் நம்பர் தானே சார். அப்போ நான் 2வை இன்க்ளூட் பண்ணலாமே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாம பண்ணக்கூடாது. ஏன்? இந்த எக்ஸ்பிரஷன்ல ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த நம்பர் லைன்ல ரீஜன் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம கம்ஃபர்ட்டுக்காக தான் நாம கேன்சல் பண்ணமே தவிர நீங்க 2வை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த இன்இக்வாலிட்டியில நீங்க எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டீங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆயிடும். ஸோ தட் இது உங்களுக்கு அன்டிஃபைன்டா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? ஸோ நம்ம சால்வ் பண்றது ஆரம்பத்தில் சால்வ் பண்ணிட்டோம். ஆனா நீங்க 2வை இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு x-2 டினாமினேட்டர்ல இருக்கிறதால நீங்க 2வை போட்டீங்கன்னா அன்டிஃபைன்டா வந்துடும். அதனால 2வை நீங்க சேர்த்துக்கூடாது. அப்போ மீதி இருக்கிறத மட்டும் நீங்க நம்பர் லைன்ல எழுதுனீங்கன்னா என்ன எழுதுவீங்க? 1/2 கவர் பண்ணிக்கோங்க. 2 வரைக்கும் ஓப்பன் பிராக்கெட். ஸோ உங்களோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். புரிஞ்சுதா பாருங்க. இப்போ உங்களுக்கே டவுட் வரலாம், சார் இப்போ x2 நான் எடுத்துக்கிட்டோமா சார் கேட்டீங்கன்னா க்ளோஸ் டு பிராக்கெட் ஆகுமா? ஆனா ஆப்ஷன்ல பாருங்க உங்களுக்கு அது இல்லவே இல்லை. நீங்க அப்படியுமே கூட யோசிக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படின்ற அளவுக்கு கூட நீங்க யோசிக்கலாம். புரியுதுங்களாப்பா இது? எஸ். அடுத்த சம் போலாமா? உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் புரிஞ்சிச்சுன்னா கொஸ்டின் நீங்க எப்படி மாத்தி கேட்டாலும் நீங்க வந்து போடுற அளவுக்கு ஓரளவுக்கு தெளிவாயிடுவீங்க. அடுத்த சம் போலாமா? காப்பி பண்ணிக்கோங்க இதை. அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி கொஸ்டின் தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பேஸ்ட் கொஸ்டினும் பார்க்க போகிறோம். அதுவும் அடுத்தடுத்து வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணலாம்? டினாமினேட்டரை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 0 இல்லை. அப்போ நான் 1/2 உள்ளே கொண்டு வர போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம 2 விஷயம் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே. அப்போ என்ன சார் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? நியூமரேட்டர் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு x டைம்ஸ் x-1 தான் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் 2 நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டுமா? அப்போ உங்களுக்கு என்ன மாறும்? கொஸ்டின் அப்படியே மாத்துறேன். நல்லா கவனிங்க. கொஸ்டின் நான் எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பார்த்துக்கோங்க. 2 இந்த பக்கம் வந்துடும். ஸோ யூ கோயிங் ரைட் 2 டைம்ஸ் x ஆஃப் x-1 டிவைடட் பை டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா -2 சார், சப்ட்ராக்ட் பண்ணா 1 சார். அப்போ 2 1 சார். மேலே மட்டும் நெகட்டிவ்ன்றதால சின்ன நம்பர் கொடுத்துடணும் மைனஸ். சப்போஸ் கீழே நெகட்டிவ் இருந்ததுன்னா ரெண்டுமே நெகட்டிவ் இருந்ததுன்னா பெரிய நம்பருக்கு வந்து மைனஸ் கொடுத்துடணும். இதெல்லாம் பேசிக் தான். அப்போ டினாமினேட்டர் நான் ஃபேக்டரைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? x+2 கிடைக்குது, x-1 கிடைக்குது. சில பேர் யோசிப்பீங்க, சார் x-1 கேன்சல் பண்ணலாமா சார்? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா? அப்போ இங்க என்ன இருக்கு? அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வருது. அப்போ 1 இந்த பக்கம் வந்தா எனக்கு மைனஸ் ஆயிடுமா? எஸ். 1 இந்த பக்கம் வந்தா எனக்கு மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? இதை 2x டைம்ஸ் x-1 பை x+2 minus x-1 -1 less than or equal to 0. ஓகே, 1 வந்ததால நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி? இங்கே இதை நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 2x of x-1 மைனஸ் ஆஃப் இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு x+2 x-1 வரும். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்ல x+2 x-1 வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இதை x-1 இருக்கா? ஸோ ஐ டேக் இட் காமன். காமன் எடுத்த மீதி என்ன இருக்கும்? இங்க 2x மைனஸ் எக்ஸ், உங்களுக்கு ஒரு எக்ஸ் மட்டும் வரும். இந்த மைனஸ் இங்க உள்ள போச்சுன்னா இது 2 ஆயிடும். ஸோ x-2 வரும். புரியுதா பாருங்க நியூமரேட்டர் என்ன ஆகுதுன்னு? நியூமரேட்டர் என்ன ஆகுதுன்னு புரியுதா பாருங்க? x-1 நான் வெளில எடுத்துட்டேன்பா. அப்போ மீதி என்ன இருக்கு? இந்த 2xும் இந்த எக்ஸும் மட்டும் இருக்கும். இந்த எக்ஸும் உள்ள போகுது, மைனஸ் உள்ள போகுது. அப்போ 2x மைனஸ் எக்ஸ் எக்ஸ். அடுத்து மைனஸ் உள்ள போச்சுன்னா இந்த 2 becomes -2. இது மட்டும் தான் நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல
எக்ஸ் பிளஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இருக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நீங்களே போடுறீங்களா பாருங்க. எஸ், எக்ஸ்பிரஷன் நான் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. மீதியை வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இப்போ நம்பர் லைன் போடும்போது பாருங்க, நம்ம போன சம்ல போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம்? நம்பர் லைன் போடும்போது இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் பண்ணாம நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்பர் லைன் போடும்போது சொல்றேன், கேன்சல் பண்ணாம நினைச்சுக்கோங்க. ஆனா அங்க நம்ம இன்க்ளூட் பண்றோமா இல்லையான்றது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிசைட் பண்ணுவீங்க? நீங்க வெறும் 2 -2 வச்சே போடலாம். ஸோ -2 எந்த பக்கம் வரும்? லெஃப்ட்ல வந்துடும். +2 வந்து உங்களுக்கு இங்க வரும். 1 இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, நான் 1 இப்போ எழுதல, அப்புறம் எழுதுறேன். இப்போ இது மட்டும் தான் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆஸ் யூஷுவல் எல்லாமே பவர் 1ன்றதால ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸ் போட்டா போதும். இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். இப்போ அவங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஐ எம் கோயிங் டு கவர் த ஃபுல் ரீஜியன். இப்போ இதை முடிச்சது அப்புறமா இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 1 இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 இன்க்ளூட் பண்ணலாமா வேணாவா சார் கேட்டீங்கன்னா 1 நீங்க இங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா 1 உங்களுக்கு டினாமினேட்ல இருக்கு. போன கொஸ்டின்ல சொன்ன அதே ரீசன் தான். சரிங்களா? -2ல இருந்து +2 வரைக்கும் ஃபுல்லாவே நெகட்டிவ் தான், எக்ஸப்ட் 1. 1 மட்டும் நெக்லெக்ட். ஓகேங்களா? அப்ப இதை நீங்க எப்படி எழுதுவீங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, நியூமரேட்டர்ல 2 இருக்கா? அப்ப இதுக்கு மட்டும் நான் ஷேட் பண்ணிக்கலாம். 2க்கு மட்டும் ஷேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? புரியுதா? ஏன்னா நியூமரேட்டர்ல இருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம்? -2ல இருந்து 1 சார், -2ல இருந்து 1 சார், ஓப்பன் பிராக்கெட் தான். ஏன்னா 1 நான் சேர்க்கல டினாமினேட்டர்ல இருக்கிறதால. யூனியன் 1ல இருந்து 2 நான் இங்க ஷேட் பண்ணிருக்கேன். அப்போ உங்களுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்ப இந்த சமமான ஆன்சர் எங்க இருக்கு? -2க்கு 1 யூனியன் 1க்கு க்ளோஸ்ட் இன்டர்வலா எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. நான் சி நினைச்சிட்டேன், ஆப்ஷன் ஏல இருக்கு. அவ்வளவுதான் பாருங்க. பி கேர்ஃபுல். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஸோ பி கேர்ஃபுல். புரிஞ்சுச்சா பாருங்கம்மா? இது வரைக்கும் நம்ம போட்ட சம்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா என்ன தேங்க் பண்ணணும், எனக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? அடுத்த சம் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லைக் போட்டீங்களா வீடியோவுக்கு? அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணலாமே. நீங்களே ட்ரை பண்ணலாம். லாகுடைய பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்களே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு லாகுடைய இன்ட்ரோடக்ஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் தனியாக ஒரு செஷன் எடுக்கிறேன். சரிங்களா? எல்லா ரூல்ஸு, லாகுடைய ப்ராப்பர்ட்டிஸு, லாக்னா என்ன முதற்கொண்டு நான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எடுக்கிறேன். ஏன்னா சில பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்பி நான் சம் டேரெக்டாக சால்வ் பண்ண போகிறேன். இல்லை சார் எனக்கு சுத்தமாக தெரியாது சார், நீங்கள் எடுங்க சார் அப்படின்னு சொன்ன நீங்கள் கமெண்ட்ல கேட்டிங்கன்னா நான் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த சம் பாருங்க. லாக் 18 2 லாக் 18 இருக்கு. ஓகேங்களா? அப்போ லாக் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்தா நான் வந்து பவர்ல ஏற்றலாம். அதாவது உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாக் பேஸ் ஏ n பவர் சம் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பியை நீங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம். எப்படி? பி லாக் பேஸ் ஏ என்னன்னு மாத்தலாம். அதே மாதிரி நீங்க பேக்ல இருந்தாலும் பவர்ல கொண்டு போகலாம். ஸோ அப்படியே உல்டா தான், இன்டர்சேஞ்ச் தான். அப்போ இது எல்லாத்தையும் நான் மாத்தணும்னா எப்படி மாத்தலாம்? லாக் 18 ஸ்கொயர்னு மாத்தலாம். பிளஸ் லாக் 24 பவர் கியூப் இந்த 3 மேல போச்சுன்னு மாத்திக்கலாம். -6 சாரி, அடுத்து இதையும் மாத்திடலாம் மேல. இதேமே நான் லாக் 6 பவர் 6ன்னு மாத்தலாம். அதே மாதிரி அடிஷனும் மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷனா டிவிஷன், இந்த ரூல் தெரியுமா பார்த்துக்கோங்க. லாக்ல உங்களுக்கு ஏபி அப்படின்னா யூ கேன் ரைட் இட் ஆஸ் லாக் ஏ பிளஸ் லாக் பி, அடிஷன்ல பிரிச்சு எழுதலாம். அதே மாதிரி லாக் ஏ பை பி அப்படின்னா வித் த சேம் பேஸ் தான். ஓகேங்களா? லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு பிரிக்கலாம். அப்போ இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனை நான் எப்படி எழுத போறேன்? லாக் ஆஃப் பிளஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும், அப்போ ஐ கேன் ரைட் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிகேஷன். இது மைனஸ் இருக்கா, அப்போ இதை நான் டிவைட்ல போடுறேன். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர் இந்த ஆப்ஷன்ல எது வருது அப்படின்னு நீங்க பார்க்கணும். புரியுதா பாருங்க? ஸோ லாக் 18 ஸ்கொயர்னா என்னது? 18 × 18. 24 கியூப்னா 3 முறை எழுதிக்கோங்க. சரிங்களா? நீங்க அவசரப்பட்டு மல்டிப்ளை எல்லாம் பண்ணாதீங்க, நம்ம கேன்சலேஷன் தான் பண்ண போறோம். டிவைடட் பை 6 6 டைம்ஸ் பண்ணோம். 6 சாமி. ஸோ 6 6 6 6 6 6. இப்போ ஸ்டார்ட் டூயிங் த கேன்சலேஷன். பொறுமையா பண்ணுங்க பாப்போம். கேன்சலேஷன் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஒரு 6க்கு ஒரு 6க்கு 3, ஒரு 6க்கு ஒரு 6க்கு 3, ஒரு 6க்கு ஒரு 24க்கு 4, ஒரு 6க்கு ஒரு 24க்கு 4, ஒரு 6க்கு ஒரு 24க்கு 4. அகைன் பண்ணலாம். இந்த 3யும் இந்த 6ம் 2 வரும். அகைன் இந்த 2வும் ஏதாவது ஒரு 4 அடிச்சிங்கன்னா 2 வரும். அப்போ மீதி என்ன சார் இருக்கு? லாக் ஆஃப் 3 2s are 6 into 4 4s are 16 வருது. which means log 96 தான் வருது. உங்க ஆப்ஷன் ఇక్కడ లేదు. அதனால none of this. எப்பவுமே நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். none of this வருதுன்னா எதுக்கும் நீங்க கரெக்டா இன்னொரு தடவை போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க.
சம்டைம்ஸ் நாம என்ன பண்ணுவோம், தப்பா போட்டுட்டு ஆன்சர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. ஸோ பி கேர்ஃபுல் இன் தட். அடுத்த சம் போலாமா? காப்பி பண்ணிக்கோங்க குயிக்கா. நான் வந்து எதுக்கு காப்பி பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன்னா, சில பேர் காப்பி பண்ணாம சும்மா வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அப்படியே. சரிங்களா? உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சம்மும் வந்து நீங்க கொஸ்டினோட காப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ பெட்டர் நீங்க காப்பி பண்ணுங்க. அதுக்காக தான் நான் காப்பி பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த கொஸ்டின் பாருங்க. ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் போன கொஸ்டின் மாதிரி நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், ஆப்ஷன் இல்ல. எல்லாமே உங்க நம்பர் தான். ஸோ கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் கொண்டு வந்தே ஆகணும். ஸோ நீங்க பண்றீங்களா பாருங்க. எஸ், கேன் யூ ட்ரை திஸ் ஒன்? ஸோ இங்க லாக் 2 9 இருக்கு. ஸோ லாக் 3 லாக் 5 உங்களோட பேசஸ் எல்லாமே சேமா இருக்கு. சாரி, டிஃப்ரெண்டா இருக்குமா? பேசஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இந்த லாக் 2 பேஸ் வரா மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த லாக் 2 9 நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக் 2 3 ஸ்கொயர்னு போடலாமா? அப்போ இந்த 2 நான் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தா எனக்கு இது என்னவா மாறிடும்? வெறும் 2 லாக் 2 3ன்னு வரும். புரியுதா பாருங்க? இது கிளியரா? ஓகே, சூப்பர் சார். அடுத்து செகண்ட் நான் என்ன பண்றேன், லாக் 3 1/25 இருக்கு. இதேமே நான் என்ன பண்ணலாம்னா லாக் 3 5 பவர் -2ன்னு போடலாமா? ஏன் சார் 5 ஸ்கொயர் 25மா? ஆனா இங்க 1/25 இருக்குல்ல, அதனால 5 பவர் -2ன்னு போடுறேன். அப்ப -2 நீங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as -2 log base 3 5ன்னு போடுறேன். இது செகண்ட் டேர்ம். அடுத்து மூணாவது டேர்ம் log 5 8ன்னு இருக்கு. 8 வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லையே சார்னு யோசிக்காதீங்க. 8 வந்து நான் 2 கியூப் நம்பர்ல எழுதலாம். இப்போ இந்த 3 ஃப்ரண்ட்ல வந்ததுன்னா 3 log 5 2ன்னு போடுறேன். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? மேல பாருங்க எல்லாமே வந்து மல்டிபிளேஷன்ல இருக்கு. இங்க பாருங்க மல்டிப்ளை இருக்கா? எல்லாமே மல்டிப்ளை தான். அப்ப நீங்க டைரக்டா அதை மல்டிப்ளை பண்ணாலே போதுமே, உங்க சம்ம முடிஞ்சிடும். சரிங்களா? எஸ், டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 2 log 2 3 into -2 log 3 5 into 3 log 5 2ன்னு போடலாம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஹோல் நம்பர்ஸ் 2 -2 3 இதெல்லாம் மல்டிப்ளை தானே. அப்போ நான் தனியாக வெளில எடுக்கலாம்ல. இப்போ நார்மலாக நீங்கள் அல்ஜிப்ரால இப்படி பண்ணுவீங்களே, இப்போ 2a into 3b into 5cனா நம்ம மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 30 abc போடுவோம்ல, அதே லாஜிக் தான். எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணீங்க? 2 2s are 4 4 3s are 12 -2 இருக்கு. அப்போ -12. இப்போ -12 தவிர்த்து மீதி என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா log 2 3 இருக்கு, இன்ட்டு log 3 5 இருக்கு, இன்ட்டு log 5 2 இருக்கு. ஆரம்பிச்ச இடத்துலயே இங்க பாருங்களேன், இந்த log 2 3 இப்போ இது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்படி எழுதலாம். இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, தெரியுமா தெரியலையா உங்களுக்கு? log ab into log bc இப்படி இருந்ததுன்னா யூ கேன் ரைட் திஸ் as log ac-ன்னு மாத்திக்கலாம். அதாவது இங்க இருக்கிற நம்பரும் இங்க இருக்கிற பேஸும் சேம்னா நீங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் நான் என்ன பண்ணலாம், -12 log இங்க 3 இருக்கா, இங்கேயும் 3 இருக்கா, அப்போ இந்த 2வையும் 5 நான் சேர்த்து எழுதலாம். ஸோ log 2 5 இன்ட்டு log 5 2ன்னு மாத்திக்கலாம். இப்போ அகெயின் இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. ஸோ ஐ கேன் ரைட் இட் as log 2 2ன்னு போட்டுக்கலாம். log 2 2 உடைய வேல்யூ உங்களுக்கு 1 தான். அப்போ உங்க ஆன்சர் வெறும் -12 ஆப்ஷன் டி தான். புரிஞ்சுதா? செக் பண்ணிக்கோங்க. ஸோ unless or until if you are not aware about the basic properties of logarithm உங்களால சால்வ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் பண்றோம். ஃப்ரண்ட்ல இருக்குது பேக்ல போகுது, பவர்ல இருக்குது ஃப்ரண்ட்ல வருது. அதே மாதிரி மல்டிப்ளைனா ஆட் பண்றோம், டிவைட்னா வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். அதே மாதிரி இங்க பேஸஸ் சேம் வந்தா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேசிக் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்து லாக் பேஸ்டு கொஸ்டினை போட முடியும்ன்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த சம் போலாமா? எஸ், இதை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு இன்டர்வல் பேஸ்டு கொஸ்டின் தான். சரிங்களா? ஆனா பேஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 பவர் 2x minus 1 less than or equal to 32. இப்போ சொல்றேன், உங்களால் ட்ரை பண்ண முடியும்னா தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. கோல். ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம்? இதை என்ன பண்ணலாம்? எனக்கு இங்க 4 இங்க 32 இருக்கா? ஸோ ரெண்டு பக்கமும் நீங்க என்ன பண்ணலாம்னா 2வால நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது 2 பேஸ் எழுதலாம். அப்பதான் கம்பேர் பண்ண முடியும். அப்போ எப்படி எழுதுவீங்க? 2 பவர் 2 டைம்ஸ் 3x minus 1 less than or equal to, சாரி இது 2x-ஆ பாருங்க, பேசினே நான் தப்பா போட்டேன். 2x minus 1 less than or equal to 32ன்றது 2 power 5. ஐ ஹோப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
இப்போ உங்களுக்கு பேஸ் சேமா இருக்கிறதால நீங்க வந்து என்ன பண்ணலாம், பவரை மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 2 இன்டூ 2x 4x மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ 4x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 வரும். மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 2. அப்போ x வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7/4. அப்போ நம்பர்லேயே தேவையில்லையே, நீ டேரக்டா சும்மா போட்டு வச்சுக்கோங்க. வேணா 7/4 இங்க இருக்கு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாவே இங்க நீங்க ஃபுல்லா ஷேட் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்க்ளூடும் பண்ணிக்கலாம். அப்போ உங்க ஆன்சர் எப்படி எழுதுவீங்க, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 7/4 மைனஸ் இன்ஃபினிட்டி பக்கம் ஓப்பன் பிராக்கெட் 7/4 பக்கம் க்ளோஸ்டு பிராக்கெட். சப்போஸ் உங்களுக்கு வெறும் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, 7/4 நீங்க ஓப்பன் பிராக்கெட்ல போட்டுக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததால நீங்க க்ளோஸ்டு பிராக்கெட் போடுறீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஆல்ரெடி. எஸ், அப்போ உங்களோட ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன்ல பில இருக்கு. அவ்வளவுதான் முடியும். எஸ், அடுத்து போலாமா? எஸ், இதெல்லாம் ஈஸி தான், டக் டக்குன்னு போயிடலாம். அதனால தான் நான் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல, நான் டேரக்டாவே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க சார், எங்கேயோ இந்த கொஸ்டினை பார்த்த மாதிரி இருக்கு சார், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சார், எனி ஐடியா? எஸ், நீங்களே ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின்ல கவனிங்க. கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணுமா, ஆட் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ நீங்க இதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் உங்களுக்கு லாக் இல்லையா, மற்ற எல்லா டேர்ம்லயும் பாருங்க லாக் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் லாக் இல்லை சார், வெறுமனே x+1 மட்டும் கொடுத்துருக்காங்க சார். இப்போ நீங்க அதை என்ன பண்ண போறீங்க, மற்ற டேர்ம்ல என்ன பேஸ் இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்க இதை எழுதிக்கலாம். நான் வேணும்னே இதை என்ன பண்றேன், இந்த x+1 தனியா இருக்குல்ல, எஸ் x+1 தனியா இருக்குல்ல, அப்போ இதை வேணும்னே நான் என்ன பண்ணலாம்னா ரைட் லைக் ஒரு log 2 இப்படி போட்டுக்கிட்டுமா, ஏன்னா log 2 ஓட வேல்யூ என்னமா 1. அப்போ நான் வேணும்னே என்ன பண்றேன், log 2 போட்டுக்கிறேன். யோசிப்பீங்க, ஏன் சார் நீங்க வேற நம்பர் எடுக்காம log 2 எடுத்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பக்கத்துல இருக்க நம்பர் பாருங்க 2ல தானே இருக்கு பேஸ், அதனால நான் மாத்திருக்கேன். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், மாத்திருக்கேன். புரியுதா? அப்போ x+1 கூட வேணும்னே நான் log 2 மல்டிப்ளை பண்றேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது எனக்கு பவர்ல போச்சுன்னா ஐ கேன் ரைட் இட் as log 2 பவர் x+1 பேஸ் 2 போட்டுக்கிறேன். எங்க இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த பிளேஸ்ல மட்டும் நான் இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதுங்க. கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதுங்க. இந்த 2 கூட ஃப்ரண்ட்ல பேக்ல கொண்டு போலாமா? எஸ், இங்க 2 log 2 3 + 2x இருக்கா, இதே கூட பேக்ல கொண்டு போயிடலாம். எங்க 3 + 2x அங்க கூட கொண்டு போகலாம். ஓகேவா? இந்த 2வை நான் இங்க மேல கொண்டு போயிடுறோமா, அப்போ அதை நீங்க எப்படி எழுதுவீங்க, மைனஸ் log 2 ஆஃப் 3 + 2x பவர் 2ன்னு கொண்டு போறேன். அது இந்த 2வையும் நான் வந்து பவர்ல கொண்டு போகலாம். சரிங்களா? இந்த 2வை நான் வந்து பவர்ல கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ண போறேன். என்ன தெரியுமா, இங்க log 4 இருக்குல்ல, அதை நான் என்ன பண்றேன், log 2 ஸ்கொயர்னு போட்டுட்டு 10 - 2 பவர் - x = 0ன்னு போறேன். நல்லா கவனிங்க, ஏன்னா எனக்கு எல்லாமே log 2ல இருக்கு. லாஸ்ட் டேர்ம் log 4ல இருக்கிறதால நான் சேஞ்ச் பண்றேன். அப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த 2 உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இதுவும் கேன்சல் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா, log a பவர்ல உங்களுக்கு 1 a பவர்ல உங்களுக்கு வெறும் இப்படி b இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது பேஸ்ல x இருக்கு அப்படின்னா இந்த b நீங்க 1/b log ax-ன்னு எழுதலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. தெரியாதவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நான் எரேஸ் பண்ண போறேன். நான் சம்மு போடுறது எனக்கு இடம் வேணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ என்ன சார் பண்ணலாம், இது 2லாம் கேன்சல். இப்போ மீதி இருக்கிறத சப்ட்ராக்ஷன்னா டிவைட்லையும் அடிஷன்னா மல்டிப்ளைலையும் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ log 2 போட்டுக்கோங்க. யாரெல்லாம் அடிஷனில் இருக்கா, ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் அடிஷனில் இருக்கு. அப்போ அதை மல்டிப்ளைல எழுதலாம். ஸோ 2 பவர் x+1 இன்டூ 10 - 2 பவர் -x. நடுவில் இருக்க டேர்ம் உங்களுக்கு மைனஸ் இருக்கிறதால நான் அதை டிவைட்ல போடுறேன். டேர்ம் மட்டும் எழுதுங்க. என்ன டேர்ம் அது, 3 + 2 பவர் x த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்க என்ன log 0 தானே. அப்போ log அதேமே நான் பேஸ் வந்து 1ஆ சரி அடுத்த ஸ்டெப்ல மாத்திக்கலாம், 0 வச்சுக்கலாம். அப்ப log ஆஃப் சம்திங் 0 அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 1ன்னு அர்த்தம். அப்படிதானே? log ஆஃப் சம்திங் 0 அப்படின்னா இந்த பிராக்கெட்ல இருக்க டேர்ம் 1. அப்ப நான் என்ன பண்ண போறேன், 2 பவர் x+1 இதையுமே நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 பவர் x+1னா 2 பவர் x × 2 10 - இது வந்து என்னது 2 பவர் -x பை இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எழுதுங்க. 9 + 2 3s are 6. ஸோ 6 × 2x + 2 பவர் x நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 பவர் 2x வரும். இஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு போடுறேன். எப்படி சார் 1? நான் இப்போ தானே சொன்னேன் log ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு 0. log ஆஃப்
சம்திங் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 விச் மீன்ஸ் வாட் 2 பவர் 0 தானே எக்ஸ். எனி நம்பர் பவர் 0 வேல்யூ என்ன 1 தானே, அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு ரூட்ஸ் வேணும். ஆக்சுவலாக 2 ரூட்ஸ் வரும். ஓகேங்களா, அந்த 2 ரூட்ஸோட சம்மு தான் நமக்கு அவங்க கேட்குறாங்க. ஸோ இது சிம்பிளாக முடிச்சிக்கலாம். நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 2 into 10 20யா. ஸோ 20 into 2 பவர் எக்ஸ்னு வரும். அடுத்து 2 பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் உங்களுக்கு என்னவா மாறிடும் 0 ஆயிடும். ஓகேங்களா, அப்போ வெறும் 2 மட்டும் வரும். ஸோ -2 இஸ் ஈக்குவல்ஸ் டு இது எல்லாத்தையும் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 9 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது அப்படியே தான் வரும். 9 + 6 times 2 பவர் எக்ஸ் + 2 பவர் 2x. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். எஸ், இந்த எக்ஸ்ட்ரா பிட்லாம் நான் அலசிடுறேன். ஸோ இதெல்லாம் வேணா ஸ்பேஸ் வேணுன்றதால இப்போ என்ன பண்ணலாம், இந்த சிம்பிளிஃபை ஒரே பக்கம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் லைக் என்ன வரும் ஃப்ராக்ஷனில் வரும், சாரி ஃபேக்டரைசேஷன் மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே 2 பவர் எக்ஸ் இருக்கா, இந்த ஒரே பக்கம் கொண்டு வாங்க. இது 22 பவர் எக்ஸா, இங்கே 6 இருக்கா, எது இங்கே ஓகே நான் லெஃப்ட்ல இருந்து இங்கே கொண்டு வரேன். ஏன்னா பவர் இங்கே அதிகமாக இருக்குது, அதனால இதெல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ 2 பவர் 2xமா ப்ளஸ் 9மா ப்ளஸ் 6 into 2 பவர் எக்ஸ்மா. இப்போ லெஃப்ட்ல தான் ரைட்ல வருது. அப்போ -20 into 2 பவர் எக்ஸ் -2 இந்த பக்கம் வந்தால் +2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ 2 பவர் 2x 2 பவர் எக்ஸ் 2 பவர் எக்ஸ் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே 6 -20யா, அப்போ -14 into 2 பவர் எக்ஸ் 9 + 2 11 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. கொஸ்டின்ல சம் ஆஃப் ரூட்ஸ் தானே கேட்குறாங்க. சம் ஆஃப் ரூட்ஸ் தான் என்னது, எஸ் சம் ஆஃப் ரூட். இப்போ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா உங்களுக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் லுக்ஸ் லைக் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வருது உங்களுக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்க 2 பவர் 2x -14 into 2x அடுத்து +11 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல சம்முன்னும் போது நம்ம ப்ராடக்ட்ல எழுதுவோம். நல்லா கவனிங்க, இந்த ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பவர்ல சம்முன்னும் போது we used to write it like in terms of product தான். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம என்ன போடுவோம், c/a போடுவோம். ஞாபகம் இருக்கா? எஸ், c/aன்னு போடுவோம். அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க, சம் ஆஃப் ரூட்ஸுக்கு we are going to write it like 2 பவர் 2 ரூட்ஸ் தானே வச்சுக்கலாம். ஸோ ஐ கேன் கன்சிடர் ஒரு ரூட் வந்து x1 வச்சுக்கிறேன், இன்னொரு ரூட் வந்து x2 வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இங்கே என்ன இருக்கு 11 வருது. அப்போ இதை நீங்க லாக் நோட்டேஷன் எழுதினீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, x1 + x2 இஸ் ஈக்குவல்ஸ் டு லாக் பேஸ் 2ல 11. ஆப்ஷன் எங்கம்மா இருக்கு, இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். சூப்பர், புரிஞ்சுதா? செக் பண்ணிக்கோங்க. எஸ், செக் பண்ணுங்க. இது ஈஸி தான், கஷ்டமான சம் கிடையாது. இது வந்து ஈஸி தான், ப்ரொவைடட் நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இங்க பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஜென்ரலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போடும்போது சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன போடுவோம், -b/a அப்படின்னு போடுவோம். அப்போ நீங்க வந்து 14/2 = 7 எழுத சான்ஸ் இருக்கு. அது நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இங்க பவர்ல பத்தி பேசுறதால உங்களுக்கு பவர்ல தான் சம்மு வேணும். பவர்ல சம்மு வேணும்னா உங்களுக்கு பேஸ் வந்து மல்டிப்ளைல இருக்கும். ஞாபகம் இருக்கா இல்லையா, a/m into a/n இஸ் ஈக்குவல்ஸ் டு a/m + n. அப்போ பவர்ல உங்களுக்கு சம்மு வேணும்னா நீங்க பேஸை மல்டிப்ளை தான் பண்றீங்க. அதனால நான் 11 தான் போடணுமே தவிர யூ ஷுட் நாட் ரைட் யுவர் 14 தேர். அந்த ஒரு கிளாரிட்டி வந்து வச்சுக்கோங்க. சரியா, இது கிளியரா? அந்த சம்மு காப்பி பண்ணிக்கிறீங்களா? யா, டன். நெக்ஸ்ட் பாருங்க, இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எஸ், இதையும் நீங்களே ட்ரை பண்ணலாம். சம் ஆஃப் ஆல் ரியல் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். சம் ஆஃப் ஆல் ரியல் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸோ நான் என்ன பண்றேன், இது நீங்க பார்த்தாலே தெரியுது, e/2x e/x இருக்கா. ஸோ ஷால் ஐ டேக் e/x இஸ் ஈக்குவல் டு சம் அதர் வேரியபிள் y எடுத்துக்கிட்டோமா. எஸ், லெட் e/x இஸ் ஈக்குவல்ஸ் டு yன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா வரும், e/2x உங்களுக்கு என்னவா வரும், பவர்ல 2ஆல மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ இட் வில் பிகம் y². அப்போ இதை கொஸ்டின் எப்படி எழுதலாம்னா y² - 4 டைம்ஸ் 6y² - 5y + 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போடலாமா, போடக்கூடாதான்? எஸ், ரைட் லைக் திஸ். இந்த மாதிரி நான் எழுதலாமா? இப்போ இதை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க தனியா. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், e/2. இப்போ இங்க வந்து உங்களுக்கு 2 ரூட் வரும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு 4 e/2x. இப்போ இங்க e/2x தனியா போடுங்க. e/2x - 4 ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நான் சால்வ் பண்றேன். -4 = 0 which means what, y² = -4 இந்த பக்கம் வந்தா வந்து உங்களுக்கு +4 வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து இட்ஸ் வெரி ஈஸி. இங்க எழுதும்போது அது ஈஸி. ஓகே, அது அப்புறம் மாத்தலாம். இது அடுத்து இந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. 6 இருக்கா, இன்டூ 1. ஸோ மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா -5 வரணும். ஸோ என்ன நம்பர் உங்களுக்கு
3யும் 2 தான், அதே கதை தான், 2ம் 3யும் தான். ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் 6 இருக்குன்னா அதை நம்ம இங்கே டிவைடில் போடுவோம், ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களுக்கு இது 1/3 ஆகும், 1/2 ஆகும் வரும் ரெடியூஸ் பண்ணால். ரைட், அண்டர்ஸ்டாண்ட்மா? நான் என்ன பண்ணுறதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ரூட்டு தான் உங்களுக்கு, சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரூட்டு தான். ஸோ இங்கே பாசிட்டிவ் மட்டும் எடுத்துருக்கேன். ஒய் வந்து உங்களுக்கு என்னென்ன ரூட்லாம் இருக்குது உங்களுக்கு? இப்போ கெட்டிங் 1 is 4, ஓகேங்களா? 1/2, அதாவது 4ன்றது இங்கே ரூட் 1/2, சரிங்களா? 4 அப்படின்னு இருக்கு, நான் வந்து 1/2 அதை வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நீங்கள் அப்போ இதை டேரக்டாக எதனா சம்ம முடிஞ்சிருமே எங்கேயும் உங்களுக்கு. y ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ எப்படி எழுதுவீங்க? e பவர் 2x இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் ஸ்கொயர், அதாவது இதுதான். அப்போ y தானே எனக்கு e பவர் எக்ஸு. அப்போ e பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் எனக்கு 2 வருது, e பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/3 வருது, e பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 வருது. தேர் ஆஸ்கிங் சம் ஆஃப் ஆல் ரியல் ரூட்ஸ்னு கேட்குறாங்க, சம் ஆஃப் ஆல் ரியல் ரூட்ஸ். அப்போ e பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா ரைட் இட் ஆஸ் ln2, ரைட் இட் ஆஸ் ln 1/3 லிமிட், அதான் சாரி லாக் வரல, nlன்ற லாக் இது ஈன்றதால நான் ln யூஸ் பண்ணுறேன். அடுத்து 1/2 போட்டுக்கலாமா? அதுதான் சம்மு, நான் இங்கேயே முடிச்சிட்டேன். அடிஷன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/2 போடலாம். 2 2 கேன்சல். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கு? ln 1/3 இருக்கு. சார் இந்த ஆப்ஷன் எனக்கு அங்கே இல்லையா சார்னு யோசிக்காதீங்க. இந்த 1/3 நான் வந்து என்ன பண்ணலாம்? log 3 பவர் -1ன்னு போடலாமா? அப்போ இந்த மைனஸ் இங்கே பவர்ல இருந்தால் ஃப்ரண்ட்ல கொண்டு வரும்போது மைனஸ் log 3. லாக்ன்றது லாகுடைய இ தான் நம்ம எல்என்னு போடுவோம். ஐ ஹோப் இது தெரியும் நினைக்கிறேன். நீங்க என்ன சார் மாற்றி மாற்றி எதிர்க்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்என்னு தான் அது, சரிங்களா? அப்போ உங்க ஆன்சர் -ln3 எங்க இருக்கு? ஆப்ஷன் மைனஸ் பி. அவ்வளோதான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. எஸ், ஈஸி 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 பிஸி. அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, இது ஈஸி கொஸ்டின். ஈஸி கொஸ்டின். I want you to comment your answers in the comment box with your name. Comment your answers, உங்க நேம் போட்டு மென்ஷன் பண்ணுங்க. I will give you appreciation in the next video. அதாவது அடுத்த வீடியோவில் போடும்போது உங்க நான் நேம் சொல்லி நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன் வீடியோலயே, சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து இது பாருங்க, இது பாருங்க, இது டப்பா கொஸ்டின். இது நிறைய பேர் வந்து நிறைய டிஸ்கஷனே போச்சு இந்த கொஸ்டினுக்கு. அப்படி சால்வ் பண்ணணுமா, இப்படி சால்வ் பண்ணணுமா, எப்படிலாம் போச்சு கிளாஸ்ல எடுக்கும்போது. இப்போ 2 எக்ஸ்பிரஷன் அடிஷன்ல இருக்கு, நல்லா கவனிங்க. 2 எக்ஸ்பிரஷன் அடிஷன்ல இருக்கு, ரெண்டுமே மாட் போட்டிருக்காங்கன்னா போத் மஸ்ட் பி பாசிட்டிவ் தான், சரிங்களா? போத் மஸ்ட் பி பாசிட்டிவ் தான். அப்போ நீங்க தனித்தனியா அதை ஃபேக்டரைஸ் பண்ணாலே போதும். அப்போ x² - 5x + 6ல இதோடைய ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு என்ன வரும்? 2ம் 3யும் போடுவோம், ரெண்டுமே மைனஸ்ல போடுவோமா? எஸ், ரெண்டுமே வந்து மைனஸ்ல போடுவோம். அப்போ உங்க ரூட்ஸ் என்ன வரும்? x = 2 வரும், x = 3 வரும். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. செகண்டுக்கும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணா 12, ஆட் பண்ணா -8. என்ன எழுதுவீங்க? 4 2 போடுவீங்க. இது -8ன்றதால -2 -4 போடுவீங்க. அப்போ இதுல உங்க ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா x = 4, x = 2 தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் பார்த்தாலே இருந்துச்சு உங்களுக்கு ஆன்சரு. இதோடைய காமன் ஃபேக்டர் தான் உங்களுக்கான சொல்யூஷன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன். நார்மல் ஃபேக்டரைசேஷன் பண்ணாலே இந்த சம் உங்களுக்கு ஓவர் முடிஞ்சது. கிளியரா பாருங்க. எஸ், இது கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு சிமிலர் டு திஸ் தான்மா, ஓகேங்களா? இப்போ போன கொஸ்டின் பாத்தீங்கல்ல, அதே தான். இங்கேயுமே நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்கு. இங்க கொஸ்டின் வந்து அவங்க நமக்கு ரூட் கேட்கல. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ், ஓகேங்களா? கவுண்டிங் மட்டும் எழுதினாலே போதும். எனி ஐடியா ஹவு டு டூ திஸ்? நீங்க இதை ஃபேக்டரைஸ் மட்டும் பண்ணுங்களேன். இப்போ x² - 4x + 3 இதை ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா 3 4, அப்போ வெறும் 1 3 சார் தானே. ஸோ ஐ கேன் ஃபேக்டரைஸ் திஸ் as x - 1 x - 3ன்னு வரும். அதே மாதிரி x² - 9 பார்த்தாலே தெரியும், திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் x² - 3². a² - b² is a + b a - b. ஸோ ஐ கேன் ரைட் இட் as x + 3 1, x - 3 1 எழுதலாம். அதே மாதிரி இந்த பக்கம் 4 வெளில எடுத்துடுறேன். அப்போ மீதி உங்களுக்கு என்ன இருக்கும்? சரி, 2 டேபிளோட எடுக்குங்க, இல்லை அப்படியே போடலாமா? 4 24. ஓகே ஃபைன். 4 6 are 24. ஆட் பண்ணா 24, சாரி மல்டிப்ளை பண்ணா 24, ஆட் பண்ணா -14. என்ன வரும் ஃபேக்டர் பண்ணீங்கன்னா? எனி ஐடியா? 12 2s are, சரியா? அப்போ ரெண்டுமே மைனஸா? இங்க 4 கோஎஃபிஷியன்ட்றதால நான் 4ஆல இங்க டிவைட் பண்றேன். அப்போ எனக்கு இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்றீங்க. எதை? 4x² - 14x + 6. இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர், இது கேன்சல் பண்ணா x -3, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x - 1/2. ஸோ x - 1/2ன்னு வரும்.
அவ்வளோதான் முடிஞ்சது. யார் காமனாக இருக்கிறது? எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ தான். சரிங்களா? அப்போ உங்களுடைய எக்ஸ் ஈக்குவல் டு 3 தான் வந்து இந்த சம்முக்கான டொமைன். ஸோ யூ ஹேவ் ஒன்லி ஒன் சொல்யூஷன் தான். ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன் இஸ் காமன். ஸோ ஜஸ்ட் லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின். என்ன ஒரே டிஃப்ரெண்ட்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு மாடுலஸ் கொடுத்துருந்தாங்க, காமன் ரூட் எடுத்தோம். இங்க உங்களுக்கு ரூட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் ரூட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரூட்டுக்குள்ள உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் தானே வரும், நெகட்டிவ் வராது இல்ல. அப்போ எப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் வரும்னா எக்ஸ் மைனஸ் த்ரீன்ற ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் வரும். சொல்யூஷன் இன் த சென்ஸ் ரூட்டுக்கு மட்டும் தான் வரும். தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும் தான் இருக்குன்னு முடிச்சுக்கிறோம். புரியுதா பாருங்க இது? எஸ். அடுத்த சம் போலாமா? அடுத்து பாருங்க, இது நம்ம ஆரம்பத்தில் போட்ட சம் மாதிரி தான்மா. இது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன ரூட்லாம் இருக்கு? 1 3 -2 இருக்கு. -2க்கு மட்டும் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எங்க அவங்க பவர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய நம்பர்ஸ் வந்து மாத்திக்கலாம். சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதுவீங்க? நம்பர் லைன் போடுங்க. நீங்களே போடலாம். சம் இது ஈஸி தான். இது நீங்களே போடலாமே. -2 லெஃப்ட் கார்னர்ல வரும், அடுத்து 1 வரும், அடுத்து 3 வரும். ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. 3 3ன்றது நான் வந்து மைனஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து 1க்கும் ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்து 2 வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர். நல்லா கவனிங்க. இது வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர்ல இருக்கா, அப்போ நான் ப்ளஸ் கண்டினியூ தான் பண்ணோம். x + 2 த ஹோல் ஸ்கொயர்மா ஈவன்ல இருக்கு, அப்போ ப்ளஸ்ஸா தான் வரும். ஆல்டர்னேட்டிவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க, கொஸ்டின்ல கிரேட்டர் தென் 0 சொல்றாங்க. அப்போ பாசிட்டிவ் ஏரியா மட்டும் கவர் பண்ணுங்க. பாசிட்டிவ் ஏரியான்றது இந்த 1க்கு இது ஃபுல்லாவே பாசிட்டிவ் ஏரியா, 3க்கு இந்த பக்கம் ஃபுல்லாவே பாசிட்டிவ் ஏரியா தான். சரிங்களா? ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் அப்படின்றதால நமக்கு ஷேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. க்ளோஸ்டு பிராக்கெட் வராது. அப்போ இதை மட்டும் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாலே போதும். அப்போ இங்க எங்க வருது, -∞ இருந்து 1 வரைக்கும் வருது. யூனியன் 3ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. அப்போ உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளவுதான் முடிஞ்சது. எஸ், அவ்வளவுதான்ப்பா. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இன்னும் நிறையவே இருக்கு, இன்னும் நிறையவே போடலாம். பட் இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ, இந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்க ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. 11th 12th படிக்கிற பசங்க யாரெல்லாம் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து கொண்டு வரேன். மேக் ஷூர் யூ ஆர் மென்ஷனிங் த டாபிக் ஆல்சோ. ஓகேங்களா? எந்த டாபிக் நீங்க டஃபா ஃபீல் பண்றீங்க, எந்த டாபிக்ல வந்து நீங்க நிறைய ப்ராக்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, எந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு லெக்சர் வேணும், கான்செப்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து நிறைய கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஷேர் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள கூட்டிட்டு வரீங்களோ அதுதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர்.